ஏன் நாம் படிக்க வேண்டும்? ஓம் சாந்தி. உலகில் கூட டாக்டர்கள், இன்ஜினியர்கள், பாரிஸ்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் படித்துதான் அப்படி ஆனார்கள். அதே போல இப்பொழுது தந்தை நமக்கு வருங்காலத்தின் ஆஸ்திகாண்டி, அதாவது சொர்க்கத்தின் ஆஸ்திக்காக அவர் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த பழைய உலகம் அழியவிருக்கின்றது. நாம் சாந்திதாமம் சென்று அதன் வழியாக சொர்க்கத்திற்கு செல்லவிருக்கின்றோம். அதற்காகத்தான் தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். இதனால் நாம் நல்ல முறையில் படிக்க வேண்டும். படித்து தேவி தேவதைகளாக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். நாம் அப்படி தெய்வீக குணங்களை தாரணை செய்து தந்தை நினைவில் இருந்தால்தான் நாம் நமது பாவங்களை களைந்துவிட்டு தேவி தேவதைகளாக ஆகுவோம். தந்தையோ இந்த படிப்பை நமக்கு கற்பிப்பது நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக தந்தை கற்பிக்கின்றார். ஆகையால் இந்த படிப்பை நாம் நல்ல முறையில் படிக்க வேண்டும். சாதாரணமான பாரிஸ்டர், இன்ஜினியர், டாக்டர் கூட படிப்பு இருக்கின்றது. அப்படி நாம் இங்கே உலகின் எஜமானர்களாக ஆகவிருக்கின்றோம் என்றால் அதற்காக நாம் படிக்க வேண்டும். தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த போதை சதா நமக்கு இருக்க வேண்டும். அதாவது தந்தையே நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த போதனை சதா இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.